ஜஸ்விதா ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் நம்ம மொட்டை மாடியில வச்ச வல்லாரைக்கீரை. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த வல்லாரைக்கீரை எப்படி இருக்குன்னு ஷேப்பு. முருங்கைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காய் வறுவல் ரெடி. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி. ஃபர்ஸ்ட் டைமா நான் இப்பதான் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சிருக்கேன். நட்ஸ் எல்லாம் போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் சொல்லிட்டு இது வரைக்கும் சூப்பரா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்ல பீர்க்கங்காய் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. எனக்கு வேற மாடி தோட்டத்தை வச்சு இந்த செடி வாடுற போது நானே வாடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும் பேபி. இதுல பார்த்தா ஒரு வேர் கூட இல்ல, அவ்வளவு கிளீனா அறுத்து கொடுத்துருக்காங்க பேபி. ஆமா, எல்லாத்தையும் கட் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையில ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டு வாசல் எல்லாம் பெருக்கி தள்ளிட்டு வந்துட்டு சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு சூப்பரா ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இங்க சமைக்கிறதுக்கு இன்னைக்கு வகை வகையா எடுத்து வச்சிருக்காங்க. முக்கியமான ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா வல்லாரைக்கீரை ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, வல்லாரைக்கீரை ஒரிஜினல் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சேன். இங்க பாரு, ஒரிஜினல் வந்து இந்த ஷேப்ல இருக்கு. நம்ம நட்டது வந்து ரவுண்ட் இருக்குல்ல, இது வந்து இந்த மூல ஷேப்ல இருக்கு. இந்த இலை இங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பெண்டு பெண்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரிஜினல் வல்லாரைக்கீரைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம் வந்து நான் மொட்டை மாடியில நட்டு வச்சிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்தேன். நான் கிராமத்துல இருக்காங்க, இது கண்டிப்பா வல்லாரைக்கீரை தான் நினைச்சுதான் எடுத்துட்டு வந்து நட்டேன். கமெண்ட்ஸ்ல பார்த்தா இது வல்லாரைக்கீரை இல்ல சங்கீதா, இது வல்லாரைக்கீரை இல்ல, இது ஹைபிரிட், இது புடுங்கி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேனே. பார்க்கும்போது தான் 2 வகையான வல்லாரைக்கீரை இருக்கு. ஆனா அதுவுமே சாப்பிடலாம்னு சொல்றாங்க, அதையுமே சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. நர்சரிலாம் கூட அந்த வல்லாரைக்கீரை எல்லாம் இப்ப விக்குதுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி ஒரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல தான் இருக்கு. இதை விடவே நைஸாவும் இருக்கு பேபி. பால் பொங்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக பால் போட்டிருக்கேன். ஓகேவா? ஆனா இந்த கீரையுமே வந்து பார்க்க ரொம்ப அழுத்தமா ஹைபிரிட் மாதிரியே தான் தெரியுது. இதுவுமே வித்தியாசமா இருக்கு. நான் வீடியோல பார்த்ததெல்லாம் கொஞ்சம் வந்து அந்த வெண்மையா அந்த வெள்ளை கலரா இருந்தது. இது நல்லா முத்திடுச்சா என்னன்னு தெரியல. சமைச்சு பாப்போம் இன்னைக்கு. ஒரு பாதி கீரை சமைச்சிட்டு பாதி எடுத்து வச்சலாம். ஒரே டைம் சமைச்சா சாப்பிட முடியாது. ஃபர்ஸ்ட் வேளை சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் பேபி. காலையில ஜூஸா? ஃபர்ஸ்ட் டைமா நான் இப்பதான் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சிருக்கேன். நட்ஸ் எல்லாம் போட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் சொல்லிட்டு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் கூட ஊற வச்சு சாப்பிட்டது கிடையாது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுடுவோம். நானும் ஜெஷிதாவுமே எப்படி தோணுதோ அப்ப எடுத்து அப்படியே சாப்பிடுவோம். சரி, இது நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நிறைய பேர் ட்ரை ஃப்ரூட்ஸ் குடிக்கிறாங்களே, அதனால நம்மளும் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஊற வச்சிருக்கேன். நீ இதை குடிச்சு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் செய்ய போறேன். ஆமா. அதுக்கப்புறம் எங்க பட்டாணி ஊற வச்சிருக்கேன். சுண்டல் இத வந்து அவிச்சிட்டேன்னா ஜெஷிதா ஸ்கூலுக்கு கொடுத்தனுப்போ, அப்புறம் எனக்கு உனக்கு சாப்பிடறதுக்கு. முருங்கைக்காய் கீரைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்காய் ஃப்ரை பண்ண போறேன். ஊர்ல இருந்து அம்மா கொடுத்து அமிச்சாங்களா, முருங்கைக்காய் வறுவல். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல். இந்த ஐட்டம் ஃபுல்லா இப்ப செய்ய போறேன் பேபி நானு. ஓகே, போயிட்டேன். இத நட்டு வச்சிருந்தலாமா மேல? ஆமா, ஒரு 2 கொஞ்சமா நட்டு வச்சிருந்தலாம். ஆனா வேறே இல்ல, வளருமா நான் ஒரே டவுட்டா இருக்கு. இப்ப புதினா இலைலாம் வளருது இல்ல, அது மாதிரி இதுவும் வளருமா? அதான் நினைக்கிறேன், வளரும் தான் நினைக்கிறேன். எத்தனை வைப்போம் சங்கீதா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமா எடுத்துட்டு போய் மொட்டை மாடியில வச்சு பார்ப்போம். ஆனா வேரோட கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். அடுத்த டைம் அந்த கீரை விக்கிறவங்க கிட்டே போயிட்டு இந்த கீரை அவங்களே வாங்கி தான் வருவாங்க. இத வந்து வேர் இல்லாம அப்படியே நட்டா வளருமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு வேராவது இருக்கு, நம்ம மொட்டை மாடியில நட்டு வைக்கலான்றதுக்காக தான் நான் இந்த கீரை பார்த்த உடனே வாங்க சொன்னேனே. கடைசியில பார்த்தா ஒரு வேர் கூட இல்ல, அவ்வளவு கிளீனா அறுத்து கொடுத்துருக்காங்க பேபி. ஆமா, எல்லாத்தையும் கட் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. எங்கேயுமே வேர் இல்ல பேபி. வேர்லாம் இல்ல. ஆக்சுவலி இது கொடியா போகும். கொடியில இது மேல நின்னுட்டு தானே இருக்கும். ஆமா, அப்படியே அழகா கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பாப்பா கொடுத்துற எதுவுமே நட்டு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம மாடி தோட்டத்துல வச்ச வல்லாரைக்கீரை பாருங்க. அது ஆனா தாமரை இலை மாதிரி தான் பேபி இருக்கு. நிஜ தாமரை இலை மாதிரியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம மொட்டை மாடியில வச்ச வல்லாரைக்கீரை. இங்க பாருப்பா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த வல்லாரைக்கீரை எப்படி இருக்குன்னு ஷேப்பு. ஆமா, இது எல்லாம் நல்லா மொத்தமா இருக்கு. இது கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா இருக்கு. ஓகே, சரிதான். இது நட்டு வச்சங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இலை முளைஞ்சு வந்துருச்சு. என்னது? வல்லாரைக்கீரை தான். அப்படியா? ஆமா, சூப்பரா வந்துருக்கு. ஓ, அங்கங்க அடியில இந்த வேர் வழியா வருமா? ஆமா. சரி, வளரட்டும். இது வழியில இது வளராதுதான் நினைக்கிறேன் பேபி. சும்மா வச்சு விட்டு பாப்போம், வளருதானே. சும்மா வைப்போம். ஏதாவது பது போட்டு வச்சு. இதெல்லாம் நாங்கள் வெந்தய விதை போட்டு விட்டேன், வெந்தயக்கீரை.
வெந்தயக்கீரை வளர்த்துருக்கியா? ஆமா அது வளருது பாரு. இதெல்லாம் வெந்தயக்கீரை. இந்த தொட்டி ஃபுல்லா வெந்தயக்கீரை. இங்க சிகப்பு சிறுகீரை போட்டல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. தண்ணி ஊத்தணும். இப்படி தண்ணி தெளிக்கிறேன். தண்ணி தெளிச்சாலே வந்து பார்த்தனா அப்படியே பருத்து செத்து போகுது. ஓகே. சும்மா நிக்கிறது மட்டும் தான் நிக்குது. அது என்ன தெரியல. இங்க பெரண்டை நட்டேன். எதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் நட்டு வச்சிருது மாடி தோட்டத்துல. ஆனா இது நம்ம ஊறுகாய் எப்போ துவையல் பண்ண அப்பத்துல இருந்தே பச்சை பச்சை தான் இருக்கு. வளரும் தான் நினைக்கிறேன். வளரும் பாப்போம். வளருதான் செக் பண்ணி பாக்குறேன். வல்லாரக்கீரையை வந்து இந்த காலிஃப்ளவர் செடியில வந்து நட்டு வைக்கிறோம். ஏன்னா இது அறுவடைக்கு தயாரா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல அறுவடை பண்ணிடுவோம். ஆமா நல்லா இருக்குல்ல அது. ஒரு பூ விட்டேன். ஒரு பூ தனியா விட்டதுனால நல்லா வளர்ந்துருக்கு. வருது. மாடி தோட்டம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அப்படியே காஞ்சி போகுது ஃப்ரெண்ட்ஸ். சம்மர் அதிகமா ஆயிடுச்சா. இங்க பாருங்க இலை ஃபுல்லாவே பழுப்பாக ஆரம்பிச்சு. எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் இலை ஃபுல்லாவே வந்து இங்க தக்காளி செடி எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பழுப்பாகுது. ஆனா தக்காளி நிறைய இருக்கு. தக்காளி இருக்கு, தக்காளி பழம் இருக்கு, கத்திரிக்காயும் நிறைய இருக்கு போல இருக்குங்க. கத்திரிக்காய் எல்லாம் பறிக்கணும். கீரைக்கு ஓகே முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு வறுவல் பண்ணுவாங்க, பெரட்டுவாங்க. சூப்பரா இருக்கும் தெரியுமா? தொக்கு மாதிரி பண்ணுவாங்க. சேர்த்து பண்ணா நல்லா இருக்கும். செம்மையா தெரியும். அது மாதிரி கூட பண்ணலாம். இங்க பாருங்க பச்சை கத்திரிக்காய் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எக்கச்சக்கமா காய் இருக்குது. நிறைய கத்திரிக்காய் நம்ம வீட்ல இப்ப காய்ச்சிருக்கு. இந்த செடியில எல்லா செடியிலும் இருக்கு. 3 செடியிலுமே இருக்கு சங்கீதா. அதே மாதிரி இந்த செடியிலுமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காய் நிறைய இருக்கு. காய் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஃபுல்லா வந்து அந்த நீட்டுக்கும் வந்து ஆமா அத போடலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். ஆனா அது போட்டா வீடு எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனையா இருக்கு. இது ஃபுல்லா போட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடும் இது ஃபுல்லா போட்டோம்னா இந்த சைடும் அப்புறம் இந்த பக்கமும் வந்து நம்ம அழகா வைக்கலாம்ல. மாடி தோட்டங்கள் நிறைய புது விதெல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் இங்க வச்சுட்டு கொடி போடுறதுக்கு பந்தெல்லாம் போடலாம் சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். ஸோ பார்ப்போம் அதெல்லாம் எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கணும். வெல்டர் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா அது மட்டும் இல்ல அந்த ஸ்டாண்ட் வந்து இரும்புல செய்யலாமா இல்ல அந்த பிவிசி பைப்ல பண்ணலாமான்னு ஒரே டவுட்டா இருக்கு. நிறைய பேர் ஆனா பிவிசி தான் பண்றாங்க. ஆமா ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அப்புறம் முக்கியமானது இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்ல பண்ணா இங்க பாரு பேபி துரு பிடிக்குது. நம்ம வீட்டுக்கு ஏற்கனவே இருந்த இரும்பு தான் இது. துரு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் பிளாஸ்டிக்லேயே போட்டுக்கலாம். ஓகே புரியுதா? எப்படி போகலான்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் தெரிஞ்சு. இல்லைன்னா இந்த இரும்பு இருக்கு பாரு அலாய், இது துரு பிடிக்காது. அலாயில போட்டா விலை அதிகமா இருக்குல்ல. ஆமா கொஞ்சம் விலை அதிகம் தான். இந்த கொடியில காய் வரலன்னு எவ்வளவு நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு காய் பறிக்கிற அளவுக்கே வந்து சூப்பரா வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்ல பீர்க்கங்காய் 2 பிஞ்சுமே ஆனா ரொம்ப நீட்டா வரல. ஓரளவுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பீர்க்கங்காய். ஆமா சூப்பரா வந்திருக்கு பீர்க்கங்காய். நம்ம வீட்ல மண்ணுல வச்சிருந்தா செம நீட்டா வந்திருக்கு பேபி. எங்க வீட்ல பார்த்தோம்ல பிஞ்சே இவ்ளோ நீட் இருந்துச்சு. சொரக்காம நீட்டா வந்து நம்ம சொல்லியிருந்தாங்க. நமக்கு இது போதும். அவ்வளவுதான். மாடி தோட்டத்துல வச்சோம் இல்லையா தர்பூசணி எல்லாம் பெருசாவே ஆகல ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க. எல்லாமே குட்டி குட்டியாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பூச்சி வந்துருது. எல்லாமே செடி ஃபுல்லா எல்லாம் சாப்பிட்டுருச்சு பூச்சி. உரம் என்ன போடுறதுனே தெரியல. நம்ம வந்து மாட்டு சாணம் தான் போட்டிருந்தோம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்த ஊத்த கரைஞ்சு போகுது. தொட்டியும் சின்னதா இருக்கு. 15 டேஸ்க்கு ஒன்ஸ் நிறைய பேர் நான் வீடியோ எல்லாம் பாக்குறேன் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம எதுவுமே தர மாட்டோம்ல. அதனால அப்படியே இருக்கு. ரொம்ப வீக் ஆயிடுச்சு. எனக்கு வேற மாடி தோட்டத்தை வச்சு இந்த செடி வாடுற போது நானே வாடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணணும் பேபி. எல்லாத்துக்கும் உரம் போட்டாலே வளர்ந்துரும் சங்கீதா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி தான் போறேன். இந்த செடி குட்டி குட்டி தக்காளி அப்படியே பழுத்துக்கு பாருங்க. சூப்பரா குட்டியாவே பழுத்துருக்கு பாருங்க. தக்காளி சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளிங்க பாருங்க. தக்காளி இதுல ஒரு 2-3 தக்காளி பறிச்சேன் நான். இது சூப்பரா இருக்கு இந்த தக்காளி. நிறைய தக்காளி இருக்கு. நம்ம வீட்ல பழுக்கிற தக்காளி நல்ல ஜூஸியா வருது. சூப்பரா இருக்கு. உள்ள நல்ல ஜூஸியா நல்லா இருக்கு. அப்புறமா வந்து காயெல்லாம் வெட்டிட்டு போயிடலாம். ஓகே ஆமா அறுவடை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் மிளகாய் எல்லாமே நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் அத்தி மரமே காய்க்க ஆரம்பிச்சிச்சு பாத்தியா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் அத்தி மரம் இதுக்கப்புறம் டெய்லியும் காய்க்காக்கி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். இங்கே பாருங்க அப்படியே இப்போ வர புது புது இலைக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் வரும்போதே நல்லா பெருசாக வருது. ஏன்னா சீசனாக இருக்கும் சங்கீதா அதனால. ஓகே ஆமாம் டைம் வா வா. கிளம்புற டைம்ல வந்து மண்ணில் விளையாடிட்டு இருக்காரு ஜாலியா. என்னம்மா பண்ணுறா? என்ன வாயை திறந்து பேசு. மண்ணெல்லாம் இதில் போடுறாராம். சரி போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வல்லாரைக்கீரை எடுத்துட்டு வந்து வச்சு தண்ணி ஊத்துறாரு. வளருமான்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ஒரு ட்ரை தான். வேறே இல்ல எப்படி வளரும் ஒரே டவுட்டா தான் இருக்கு. சும்மா வச்சு பாப்போம்.
வேரோட வச்சது சூப்பரா வளர்ந்து வந்துருச்சு. இந்த சமைக்கலாமா என்னன்னு தெரியல, ஆனா நிறைய பேர் சமைக்கிறாங்க. சமைக்கலாம் அதுவும் தான் சமைக்கலாம். நிறைய வந்ததுன்னா சமைக்கலாம். புடிங்கலாம் போடல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இருக்கட்டும், வளரட்டும். போலாமா? போலாம். ஓகே. கீரை வேக வைக்கிறதுக்கு இங்க பாருங்க, துவரம்பருப்பும் சிறுபருப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அலசி எடுத்திருக்கேன். இந்த கீரைக்கு வந்து என்னென்ன எடுத்திருக்கேன்னா இங்க பாருங்க, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஃபர்ஸ்ட் வேக வச்சிடலாம். குக்கர்ல செய்யறத விட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே பாத்திரத்துல அவிச்சு செஞ்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு. நான் சாம்பார் நான் வைக்கிறது நல்லா இல்லாத காரணமே வந்து பாத்தீங்கன்னா நான் குக்கர்ல செய்யறதுனால தான் நல்லாவே இருக்க மாட்டேங்குது. டைரக்டா செஞ்சா நல்லா இருக்கும். ஆமா, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. நிறைய பேர் குக்கர்ல தான் செய்யறாங்க. பருப்பு குக்கர்ல வேக வச்சு அது டேஸ்டே வந்து மாறி போகுது. ஏன்னா ரொம்ப வந்து அது வெந்து போகுதா, அதனால அந்த டேஸ்டே நல்லா இருக்க மாட்டேங்குது. நான் வந்து பாத்திரத்துல போட்டு வேக வச்சிடறேன். இந்த இதுல செஞ்சாதான் டேஸ்ட் நல்லாவே இருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் வந்து பட்டாணி, இது கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதுவே வேக வச்சிடலாம். உப்பு போட்டு ஒரு 2 விசில் வச்சா இதுவே வெந்துடும். எல்லா அடுப்புக்கும் வேலை. சாப்பாடு செய்யறதுக்கு அரிசி ஊற வச்சுட்டேன். இங்க ஒரு பக்கம் சாதம், பருப்பு, அதுக்கப்புறம் வந்து சுண்டல் வேக வச்சுட்டேன். பருப்பு நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறமா வந்து நம்ம கீரையை கிள்ளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம தனியா தானே வேக வைக்கிறோம், அதனால பருப்பு வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும். கீரையே அது கூட போட்டோன்னா சீக்கிரமா வெந்துடும். அப்புறம் கசப்பு எடுத்துக்கும் கீரை. ஸோ அதனால அது வெந்த பிறகு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ நான் வந்து இந்த ஜூஸ் போட போறேன். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழம், அப்புறம் பாதாம், இது வால்நட்டு, அப்புறம் அத்திப்பழம் எடுத்திருக்கேன், பூசணி விதை, அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை வந்து போட்டிருக்கேன். இதுல ஆனா ஒண்ணு விதை இருக்கும் பேபி, அதுதான் திப்பியா வரும். ஆமா, வெள்ளை திராட்சைனா வந்து பாத்தீங்கன்னா விதை இருக்காது. இதுல வந்து பாத்தீங்கன்னா விதை இருக்கும். பாக்கலாம், போட்டு அரைச்சிரு பாத்துக்கலாம். நான் வந்து ஊற வைக்கும் போது 2 டைம் வந்து நல்லா வந்து கழுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கழுவிட்டு தான் ஊற வச்சேன். அதனால இந்த ஊற வச்ச தண்ணியுமே இது கூட சேர்த்து அரைச்சிக்கிறேன் நான். விதை இருக்குது பேபி, அந்த டம்முன்னு. ஆமா, விதை தான் அது. விதை இருக்குன்னா திராட்சை விதை தான். கருப்பு திராட்சை போடக்கூடாது போல. நீ கருப்பு திராட்சை போட்டேன். அதான் இருந்துச்சு, அதே போட்டேன். இதுல பால் வேணா ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பால்ல எதுவுமே ஊத்தல, அந்த ஊற வச்ச தண்ணி மட்டும் ஊத்துறேன். டம்மு சவுண்ட் கேக்குது. நல்லா அரைச்சிட்டேன் பேபி. இதுல விதைலாம் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நல்லா பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ். இவ்வளவு விதை இருக்குது. அந்த திராட்சை, கருப்பு திராட்சை மட்டும் நீ போட்டுருக்க கூடாது. ஆமா, ஜூஸ் வந்து வடிகட்டிட்டேன். வடிகட்டினா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வந்து அந்த விதை திப்பிலாம் இருக்கு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் விதை இருக்கிறது போடக்கூடாது. இதுல பாதாம் தான் போயிடும்ல. ஆமா, அதனால நெக்ஸ்ட் டைம் வாங்கினோம் பேபி, விதை இல்லாத வாங்கினோம். ஓகேவா? ஜூஸ் ஃபர்ஸ்ட் இதை பிளெயினா குடிச்சு பாரு பேபி. அப்புறம் பால் கலந்து குடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு பால் ஜெயிச்சு அது பால் கலந்து குடுக்கலாம். நம்ம அப்படியே குடிக்கலாம்ல. ஓகே, குடி. நீயே குடிச்சு காட்டு. நல்லா இருக்கு டேஸ்ட். நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு பேபி. சரி, அப்ப கூட நான் குடிக்கிறேன். அதனா இது என்ன டெஸ்டிங் செய்யுதா? டெஸ்டிங் வேற ஒண்ணும் கிடையாது. நல்லா இருக்கு. எல்லாமே அந்த பாதாம் ஃப்ளேவர், அந்த ஃப்ரூட்ஸ் இனிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்கரைலாம் போடல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பதில் அந்த அத்திப்பழம், பேரிச்சம்பழம், அந்த திராட்சை, அதுல இருக்க இனிப்பே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. குடிச்சிரு, ஒரு டம்ளர் குடிச்சிரு, அது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், கீரை வந்து பாத்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அந்த தண்டு எடுத்துட்டு கொஞ்சம் அந்த தண்டோட வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருக்கேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்டோட கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இலை. இந்த கீரை போதும் இல்ல பேபி? போதுமே. ஏன்னா இது இன்னொரு டைம் வந்து செஞ்சுக்கலாம்ல. ஓகே. இந்த கீரை வல்லாரக்கீரையில வந்து பாத்தீங்கன்னா துவையல் பண்றாங்க. வல்லாரக்கீரை துவையல், சட்னி, அது மாதிரி வந்து ரெடி பண்றாங்க. ஒரு நாளைக்கு நம்ம அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், கீரை மட்டும் போட்டு. ஓகேவா? ஓகே. இங்க பருப்பு வந்து வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீரை வந்து சேர்த்துடலாம். பூ, வெங்காயம், தக்காளி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுல கீரையை வந்து அலசி வச்சிடறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதா ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஜஸ்விதாக்கு வந்து தயிர் சாதம் காலையில இன்னைக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ், அதனால தயிர்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன். தயிர் சாதம். நான் ஜஸ்விதா தயிர் சாதம் பிடிக்குமா? பிடிக்கும்.
சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சசிதா கொடுத்தாலே அவளே சாப்பிட்ருவா. ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஊட்டிக்கிட்டு இருக்காரு சங்கீதா. அவ உட்காந்து சாப்பிட்டானா 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிடுவாள். 9 போகுது, 8:30 போக வேண்டியது, நீ லேட் ஆயிடுச்சு கொஞ்சம். குழந்தைங்களுக்குலாம் இந்த ஊட்டுற பழக்கம் கிடையாது எனக்குலாம். ஆமா, நம்ம ஊட்டினதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சசிதாக்கு. அவளே சாப்பிடுவா. சும்மா இன்னைக்கு வந்து டைம் ஆயிடுச்சேன்னு ஊட்டிட்டு இருக்கேன். இதோ கொஞ்சம் முன்னாடினா அவளே உட்காந்து போறியுமா அழகா சாப்பிடுவாரு. குட் கேர்ள் தானமா நீ? தூக்க முடியாத தூக்கிட்டு வரா போலையா? அம்மாக்கு பாய் சொல்லு. பாய். ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். லவ் யூ. பாய் டி. அதான் முத்தா கொடுத்துட்டியா அப்புறம் என்ன? பாய். தங்க பொண்ணு பாய் டி. நீ முத்த போற. ஆனா சரி வா. வா. கீரை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து பாத்தீங்கன்னா மிக்சியில போட்டு கொஞ்சம் கொரப்பா வந்து அரைச்சி எடுத்துட்டேன். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வல்லாரக்கீரை. செம்மையா இருக்கு பேபி. இதை இப்போ தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டே இருந்தாங்க, நீங்க தான் புதுசா எண்ணெய் கேன் வாங்குனீங்கல்ல, ஆனா அதுல ஊத்தி நீங்க தாளிக்கவும் மாட்டீங்களே, ஏன் நீங்க அந்த பாத்திரத்துல எண்ணெய் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதை கழுவிட்டு யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக சோம்பேறித்தனப்பட்டு இதை வந்து அப்படியே வச்சிருந்தேன். இது வந்து பாத்தீங்கன்னா நைட்டே கழுவி அழகா தொடச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். ஓகே ஓகே. ஆயில் டிஸ்பென்சர் 1 லிட்டரு. 1 லிட்டர் ஃபுல்லா பிடிக்குமா பேபி? இது பிடிக்கும். போதும். போதும், தூக்க முடியாது அப்புறம். மூடி போட்டு லாக் பண்ணிடணும். இப்போ நல்ல ஒரு கையில தூக்க முடியுதா பாரு. தூக்கலாமா? அது அதிகமா இருக்கும், அதே யூஸ் பண்றேன். அவ்வளவுதான். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆயில் கேன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கீரை தாளிச்சிடலாம். கீரை வந்து சிம்பிளா தான் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்க போறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் பெருங்காயத்தூள், அவ்வளவுதான். ஏன்னா ஆல்ரெடி அதில் வெங்காயம்லாம் போட்டு வேக வச்சுட்டேன். வெங்காயம் தாளிச்சு ஊற்றுவாங்க. அது போல வடகம் இருந்ததுன்னா வடகத்தை அப்படியே தாளிச்சு நல்லா இருக்கு. ஏன்னா அதுல ஆனியெல்லாம் இருக்கும்ல, நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. வெயில் நாள் வந்துருச்சுல, இதுக்கப்புறம் வடகம் வத்தல்லாம் வந்து போட்டு வச்சுட்டா யூஸ் ஆகும். மேபி சம்மருக்கு. ஆமா, சம்மர் வந்துட்டாலே சோத்து வத்தல் தான் போடுவாங்க. ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நேற்று தான் வந்து சூப்பரா இருக்குதா? ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்கு. நேற்று தான் இல்ல, நேற்று மாஸ்டர் செஃப் நெருப்பு பறக்க விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு ஹைட்டுக்கு நெருப்பு பறந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஹைட்டுக்கு அது கொஞ்சம் தலையை விட்டு இருந்தா மூஞ்சி தீஞ்சிட்டு இருக்கு அவனு. தீஞ்ச மாதிரி இது மூஞ்சி. ஆக்சுவலி அந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்ச தாளிச்சிட்டு இருந்தேன். எல்லாமே மசாலா எல்லாம் அரைச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைக்கும் போது அதுல கொஞ்சம் தண்ணி இருந்தது மிக்சி ஜார்ல. எண்ணெய் ஊத்தி சோம்பு போட்டுட்டு அந்த மிக்சி ஜார்ல வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திக்கிச்சு. எண்ணெயில தண்ணி ஊத்துனதுக்காக அப்படியே ஃபயர் புஷ்ன்னு வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இது வரைக்கும் எப்பவுமே ஆனது இல்ல. கொஞ்சமா இப்ப தாளிக்கும் போது என்ன வரும். ஆமா, இவ்வளவு ஹைட்டுக்கு வந்து நெருப்பு அப்படியே அப்படியே பறக்குது. அதுக்கப்புறம் நான் ஜாக்கிரதையாவே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். தப்பிச்சிட்டேன். அவ்வளவுதான். பெருங்காயத்தூள் போட்டு ஊத்திர வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையா சூப்பரா இருக்கு. கீரை நல்லா டேஸ்ட் இருக்கு. டேஸ்ட் பாருங்க, நல்லா இருக்கு. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், இந்த பீட்ரூட் வந்து வெட்டணும். பீட்ரூட் பொரியல், முருங்கைக்காய் வறுவல் பண்றேன். ஓகே, போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் முருங்கைக்காயும் இன்னொரு பக்கம் பீட்ரூட்டும் வந்து பாத்தீங்கன்னா பொரியல் பண்ண போறேன். செஞ்சிட்டோம்னா இன்னைக்கு வேலை முடிஞ்சது. ஆமா, பீட்ரூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பீட்ரூட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் ரொம்ப சிம்பிள். எண்ணெய் கடுகு போட்டேன், போட்டுருவோம். நான் வெங்காயத்தை கல்லாம் போட்டு பண்ணா கிரேவி தொக்கு மாதிரி ஆயிடும். ஆமா, வெறும் முருங்கைக்காய் காலி ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும். வெறும்னே பண்ணா ஈஸியாக காலி ஆயிடும். வெங்காயம், பச்சை மிளகாய் வதங்கினதும் பீட்ரூட் போட்டுக்கலாம். அரை பீட்ரூட் தான் நிறைய. லைட்டாக எண்ணெய் போட்டு கடுகு போட்டு முருங்கைக்காய் போட்டேன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிடுவேன். டேரெக்டாக தண்ணி ஊற்றிட வேண்டியதான். ஆமாம், முருங்கைக்காய்லாம் ரொம்ப வதங்கினா கற்றுக்கும். ஸோ அதனால லைட்டாக அப்படியே 2 பெரட்டிட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு
தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். குழம்பு தூள் அவ்வளோதானா? அவ்வளோதான், சிம்பிள். உப்பு குழம்பு தூள் வேறு எதுவும் தேவையில்லை. ஊற்றி உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே வேக வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வெந்த உடனே முருங்கைக்காய் ஃப்ரை ரெடி. இப்படிதானே ஒண்ணுமே வேலை கிடையாது. நல்லா தானே பேபி இருக்கும். சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். கத்திரிக்காய் கூட போட்டா நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி பீட்ரூட் பொரியல் தானே பண்றேன். 2 பேர் தான் சாப்பிட்றோம். நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் நிறைய வந்து பண்ணலாம். 2 பேர் சாப்பிட்றதுக்கு சிம்பிளா கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சாலே கரெக்டா இருக்கும். அதனால அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காய் வறுவல் ரெடி. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி. கீரை சாதம். அவ்வளோதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஸ்பெஷலு. முட்டை அவிக்கல. கீரை கூட முட்டை சாப்பிடக்கூடாது நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. வந்து சாப்பிடல. எங்க வீட்டுலலாம் வந்து கீரை செஞ்சுட்டு முட்டை வச்சு அது 2ஆ போட்டு மிளகாத்தூள் போட்டு தருவாங்க. கீரை கூட ஆம்லெட்ல கூட போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நிறைய பேர் கீரை கூட முட்டை சாப்பிடக்கூடாது சொன்னாங்களா, சரி அதனால சாப்பிடல. நான் முட்டை வேணும் வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, அரை கூட வெட்டி வச்சிருக்கேன் அதுக்குள்ளே. ஃபுல்லாவே வெஜிடபிள் வேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, காய்கறி பழம் முட்டை ஓடு. கீரைலாம் எடுத்து வந்து போடுறா. அதுதான் மக்கும். சரி, ஒரு குச்சி வச்சுக்கணும் கிண்டி விடுறதுக்கு. ஆமா, ஃபுல்லா இந்த ஒரு தனிக்கன் ஃபுல்லா ரப்பிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு டேங்க்ல போட ஆரம்பிச்சிடணும். இன்னொரு தொட்டியில இது அதுக்குள்ள வந்து மக்கிடும்ல. அதுக்கப்புறம் இது உரமா போட்டு அதை வந்து இது பண்ணிக்கணும். வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஏதோ ரெடி பண்றேன். ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. பாப்போம். மாடி தோட்டத்துக்கு என்ன மாதிரிலாம் ஆர்கானிக்கா உரம்லாம் வைக்கலாம்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். அப்படியே இந்த துணிலாம் எடுத்துட்டு போயிடலாம். சரி.